எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. நேற்றும் இன்றும் மாறாத சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தாவே, இந்த பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Lord, we have come here into your presence, Lord. Lord, to see you, to seek your face, Adonai. யாரபுனி பரிசுத்தாவியானவர் உம்முடைய பிரசன்னத்தினால், உம்முடைய கிருபையினால், உம்முடைய வல்லமையினால், உம்முடைய அபிஷேகத்தினால், உங்க வார்த்தையினால் எங்களை நிரப்புங்க ஐயா. எங்களை நிரப்புங்க ஐயா, நிரப்புங்க ஐயா. எங்களை உயிர்ப்பித்தரலும் பரிசுத்தப்படுத்தும் அப்பா. ஓ, எங்களை பரிசுத்தப்படுத்தும். பரிசுத்தமுள்ள தேவனாகிய கர்த்தரை நாங்கள் ஆராதிப்பதற்கும் உம்முடைய நாமத்தை உயர்த்துவதற்கும் எங்களை தகுதிப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களை உயிர்ப்பித்து பரிசுத்தப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். ஆராதனை துவக்கம் முதல் முடியும் மட்டும் ஐயா பரிசுத்த ஆவியானுடைய கரத்துல கொடுக்கிறோம் ஐயா. You take control of everything, Adonai. You just lead us அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் உமக்கு ஒருவருக்கு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் ஜெபங்களை நாங்கள் எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். என்னை கூப்பிடுவாய், மறுமொழி கொடுத்திடுவேன். கடினமும் அறியாததும் காரியம் அறிந்திடுவாய். என்னை கூப்பிடுவாய், மறுமொழி கொடுத்திடுவேன். கடினமும் அறியாததும் காரியம் அறிந்திடுவாய். சகல வியாதி வேதனையும் அகற்றி உன்னை குணப்படுத்தி ஆரோக்கிய வாழ்வு அளித்திடுவேனே உந்தன் பரிகாரியே. என்னை கூப்பிடுவாய், மறுமொழி கொடுத்திடுவேன். கடினமும் அறியாததும் காரியம் அறிந்திடுவாய். உந்தன் துக்கம் மாற்றிடுவேன். காலை பிந்தோனியும் எலும்பிடுமே. துதியொலி கேட்கும் மகிழ்ச்சியும் தாங்கும் உன்னை விடுவிப்பேன் நான். என்னை கூப்பிடுவாய், மறுமொழி கொடுத்திடுவேன். கடினமும் அறியாததும் காரியம் அறிந்திடுவாய். மேன்மையான வாக்குதத்தம் அருமையான வார்த்தைகளை நிறைவேற்றும் தேவன் நான், நீ அறிவாய். உனக்கு செவி கொடுப்பேன். என்னை கூப்பிடுவாய், மறுமொழி கொடுத்திடுவேன். கடினமும் அறியாததும் காரியம் அறிந்திடுவாய். என்னை கூப்பிடுவாய், மறுமொழி கொடுத்திடுவேன். கடினமும் அறியாததும் காரியம் அறிந்திடுவாய். Yes, Holy Spirit, hallelujah. அவரை நோக்கி கூப்பிடுவோம். hallelujah. Lord, we call unto you, Lord, hallelujah. Thank you, Lord. Thank you, Jesus. பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை நேரத்தில் இந்த பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளில் கூடும் தேவனாகிய கர்த்தரை, யூத ராஜ சிங்கத்தை, நேற்றும் இன்றும் மாறாத சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரை, ஓ ஹalleluya. தகப்பன் நமக்காக மரித்து ஜீவனை கொடுத்து கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி நம்ம மீட்டெடுத்த தெய்வத்தை ஆராதிப்போம். hallelujah. He is the one who gave his life for us. hallelujah. நமக்காக ஜீவனை கொடுத்த தெய்வம் நம்மை ரட்சித்து நம்மை மீட்டெடுத்து இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாய் நம்மை மாற்றி இருக்கிறார். hallelujah.
கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கை விடுவதும் இல்லை. He never leaves nor forsakes us. Hallelujah. He's such a loving Adonai. Oh yes, Holy Spirit, we praise and worship thy holy name, Adonai. Amen. Hallelujah. மரித்தேனாலும் இது சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கும் நம்ம மத்தியில உயிரோடு எழுந்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். Yes, hallelujah, 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 hallelujah. Oh, hallelujah, Jesus. பரிசுத்தர் 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 பரிசுத்தர், அவர் நாமம் பரிசுத்தம். Hallelujah. He's holy of the holiest. Hallelujah. இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் என்னை உம்முடைய அபிஷேகத்தினால் என்னை நிரப்புங்க என்று சொல்லுவோம். Lord, I need the anointing, Holy Spirit. உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லாமல் I cannot do anything. Adonai. Say, Lord, I cannot do anything. Hallelujah. உம்முடைய அபிஷேகம் இல்லாமல், உம்முடைய பிரசன்னம் இல்லாமல், பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நான் எதுவுமே செய்ய முடியாதப்பா. I need your anointing. Hallelujah. I need your power. I need you. Hallelujah. இந்த காலை நேரத்தில் அபிஷேகத்திற்குள்ளாய் நாம் கடந்து செல்ல போகிறோம். ஒரே ஒரு பாடலை பாடும்பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். Lord, fill me, Lord. அபிஷேகம் தான் எல்லா நுகத்தொடிகளையும் முறிக்கும். பரிசுத்த ஆவியானவர் அங்கே உங்க விடுதலை உண்டு. உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரா? Amen. Hallelujah. Is the Spirit of God is in you? Amen. Hallelujah. If the Spirit of God is in you, you can do great things. Hallelujah. Oh yes, yes, hallelujah. Amen. Holy Spirit, ஒரு விஷயம் முற்றிலுமா ஒப்பு கொடுத்து இயேசுப்பா கிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசுங்களேன். சொல்லுங்க, என்னை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, எனக்கு உம்முடைய அபிஷேகத்தினாலே நிரப்புங்க என்று சொல்லுவோம். Fill me, Lord, with thy Spirit. Amen. என் குற்றம் குறைகளை நான் மன்னித்து இந்த பாத்திரத்தை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இந்த பாத்திரம் நம்பி வலியணும்னு சொல்லுங்க. Amen. ஒரு அபிஷேக பாடலை பாட போகிறோம். Hallelujah. Yes, hallelujah. ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை we need to receive the anointing of the Holy Spirit. Yes, Lord. We believe it, Lord. உம்முடைய அபிஷேகம் இறங்கும் பொழுது வியாதிகள் ஓட போகிறது, பலவீனம் நீங்க போகிறது. Yes, hallelujah. பிசாசின் கிரியைகள், அந்தகார கிரியைகள் எல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் அவரை நிர்மூலமாக்க போகிறீர் ஐயா. Yes, hallelujah. Thank you, Lord. எங்களை நிரப்புங்கப்பா, உம்முடைய அபிஷேகத்தினாலே நிரப்புங்க. Oh yes. கரங்களை தட்டி பாடுமா? பெந்தெகோஸ்தின் அனுபவத்தை எனக்கு தாங்க. 120 பேர் மேலாரை வீட்டிலே கூடி இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நீர் இறங்கி நீரையா உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றினீர். You poured your anointing upon your people, Lord. Likewise, Lord, Holy Spirit, இந்த நாளிலும் கூட உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுகிறீர். உம்முடைய அக்கினி இறங்கி வருகிறது. ஆண்டவரே, எல்லா கட்டுகளும் உடைக்கப்படுகிறது, வியாதிகள் நீங்கிறது, பலவீனம் நீங்கிறது. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட நீர் இடைப்படுகிறீர். ஹல்லேலூயா. பெந்தெகோஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாரியாவியை ஊற்றுமே. பெந்தெகோஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாரியாவியை ஊற்றுமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான அரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான அரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. Oh yes, Holy Spirit. Lord, fill the church with thy anointing, Lord.
Fill your people with the anointing of the Holy Spirit. Let the church receive, Lord. Receive the anointing, Holy Spirit. Yes, hallelujah. உம்முடைய வல்லமை கடந்து வரட்டும் ஐயா. திருச்சபைகளிலே தேவனாகிய கர்த்தருடைய பிரசன்னம், ஆண்டவரே தரிசனங்கள், என் தேவனாகிய கர்த்தர் நீர் இரட்டைப்படுங்கப்பா. ஹalleluya. அனலான ஊழியம் தாருமே, என்னை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுமே. அனலான ஊழியம் தாருமே, அனலான ஊழியத்தை கொடுங்கப்பா. என்னை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுங்கன்னு சொல்லுவோம். Lord, அனலான ஊழியத்தை கொடுங்கப்பா. A fire anointing of the Spirit, Lord. யாசைகமலா ஷரபிகமலதியனா, ஒரியாமாகிமலமா ஷரபிகமலதியனா, அக்கினி ஜுவாலையா எங்களை மாற்றுங்க. அனலான ஒரு ஊழியத்தை கொடுங்க. அக்கினி ஜுவாலையாய் மாற்றுங்க ஐயா. ஒவ்வொருவரையும் அக்கினி ஜுவாலையாய் மாற்றுங்க. என்னை நிரப்புங்க என்று சொல்லுவோம். Amen, hallelujah. பரிசுத்த ஆவியானவர் திருச்சபையில் அற்புதங்கள் நடைபெறணும்யா. மரித்தவர்கள் உயிரோடு எழும்பணும்பா. எப்பேற்பட்ட வியாதிஸ்தர்களா இருந்தாலும் when they come into the presence of the Lord, they should be healed, Lord. Like a Masiraya Masiana, Nikamina Diamalaya Mashia, Yara Dikara Diara Diana. எப்பேற்பட்ட வியாதிஸ்தர்களா இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கட்டும் அப்பா. பேதுருவின் நிழல் பட்டு என் தேவனாகிய கர்த்தர் சுகத்தை கொடுத்தவர் ஐயா. The shadow heal, Lord. La camina riabia makase, mi camina la yamashala bimara diana, mi kasila yamashala bimara diakani. Oh na yamasele mi makase. Let the Spirit flow, Lord. Lord, let the healing virtue of the Lord touch your people, Lord. எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும், எப்பேற்பட்ட பலவீனமா இருந்தாலும், இயேசுவின் நாமத்தினால சொல்லுங்க. Lord, I'm healed. Lord, I'm healed. நான் சுகம் பெற்றேன்னு சொல்லுங்க. இப்பொழுது கர்த்தர் சுகத்தை கொடுப்பார். இப்பொழுது அற்புதம் நடைபெறும். Believe it in your heart. Let's speak the word. Yakaraya mashalabi kabiyana. Oh, the Lord is here. The Rapha is here. எங்க ராஃபா இங்க இருக்கிறாரு. எங்க ராஃபா இங்க இருக்கிறாரு. யாராக்கி மலாய் மக்களாக்கினாய். யாமசலா யாமஷலபி கமதினே. நீதாலபி மரிகா மலபி மமராஷியா. நீமமனதனே மமனே மமஷியா. மதிமலபி மமனரே மமஸ்தே. மேலக்கி மராதியனே மமஷியா. யாபி கதிராய மசே. Oh Lord, Holy Spirit. Oh Lord, உம்முடைய அபிஷேகம் கடந்து வரட்டும்யா. தொடுங்கப்பா, தொடுங்கப்பா, தொடுங்கப்பா. பலிபீடத்திலிருந்து தொடுங்கப்பா. இப்பொழுது நம்முடைய வல்லமை கடந்து போகட்டும்யா. இப்பொழுது நம்முடைய அக்கினி கடந்து போகட்டும்யா. Right now, Lord, hallelujah. Let everyone receive the anointing, Lord. ஒரு அக்கினி இறங்கட்டும் இயேசுவா. உம்முடைய அக்கினி இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் நிற்கக்கூடாதபடிக்கு அந்த இடம் அசைந்தது. I want this place to be shaken, Lord. I want this place to be shaken, Lord. I want this church to shake, Lord. Yakamasila mama shena. Oh, mikami madire bimalaya se. Let the Spirit flow, Lord. We need you, Lord. We need your touch, Papa. We need your touch, Lord. We need your anointing. The church needs a healing. The church needs a healing. திருச்சபைக்கு ஒரு சுகம் வேண்டும். திருச்சபைக்கு ஒரு அற்புதம் வேண்டும். திருச்சபைக்கு ஒரு அற்புதம் வேண்டும்யா. வழிந்திட உமாவியை ஊற்றுமே. Yes, Lord. Oh, lama kamisa rai madiana. உம்முடைய அபிஷேகத்தினாலே நிரப்புங்கய்யா. Amen, hallelujah. வழிந்திட உமாவியை. Oh yes. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உமாவியை ஊற்றுமே. Oh yes, hallelujah. என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும் ஐயா.
ஓ சங்கீதக்காரர் தாவீது சொல்லுகிறது போல, ஓ லார்ட் ஜீசஸ் என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் ஐயா. Oh yes, hallelujah, amen. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட மாவியை ஊற்றுமே. கரங்களை உயர்த்தி சொல்லுமா, என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட மாவியை ஊற்றுமே. Oh yes, hallelujah. Thank you Lord. நன்றி ராஜா, கடான கோடி ஸ்தோத்திரம் எடுக்கிறோம். Amen. Thank you Lord. Thank you Jesus. Thank you Lord. Amen. எங்களை நிரப்புங்க ஐயா. ஓ யாமா ஷஸரி மேகேமாதியானா, எங்களோடு கூட இடைப்படுங்கப்பா, எங்களோடு கூட பேசுங்க. தரிசனங்களினாலே எங்களோடு கூட இடைப்படுங்கப்பா. மேலான வல்லம், மேலான அபிஷேகம், தரிசனங்கள். ஓ எஸ், ஹalleluya, ஹalleluya, Jesus, hallelujah, amen. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட மாவியை ஊற்றுமே. பெந்தெகோஸ்தே அனுபவம் ஐயா. We need the experience of the Pentecostal day, Lord. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களினால் எங்களை நிரப்புங்க. Oh yes, Holy Spirit. Father God, I speak to you, Lord. Yoma sera himahadini Raki bale maraya mashe Yesaya madine kiraila diana se. Oh my Lord, oh nyama shalabi kabidera yamaziana, oh nyake direbi malabia manasika fashia. Amen, hallelujah, amen. Thank you Jesus, thank you Lord, thank you Father God. Amen, hallelujah. Thank you Lord, thank you Jesus. மகிமை மேல் மகிமை அடைந்திடவே மறுரூபமாவே மனமதிலை மகிழ்ந்திடவே உம்மை தரிசிக்கவே பரன் முகமே. Thank you Jesus. தொடர்ந்து ஆவியானவர் நீர் எங்களை நடத்துங்க. எங்களை தாழ்த்துக்கிறோம், வெறுமையாக்குகிறோம். மகிமை எல்லாமும் ஒருவருக்கு. இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆராதனைகள் எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? Oh, let all glory and honor and praises belongs to you, Father God. In Jesus' name, amen and amen. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம எடுத்து வாசிப்போம். Amen, hallelujah. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன்,
ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். Behold, I stand at the door and knock. If any man hear my voice and open the door, I will come in to him and will sup with him and he with me. Amen. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் வாசிக்கிறோம், தேவனாகிய கர்த்தர் இந்த திருச்சபை லவோதிக்கேயா திருச்சபைக்கு தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஏன்னா அந்த திருச்சபை எப்பேற்பட்ட ஒரு திருச்சபை என்று சொன்னா நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம். அந்த சர்ச் வாஸ் a lukewarm church. அப்படின்னா அனலும் இல்ல குளிரும் இல்ல, வெதுவெதுப்பா இருந்தாங்க. வெதுவெதுப்பான தண்ணி, சூடும் இல்ல சில்லுனும் இல்ல. they were a moderate people. வெதுவெதுப்பானவர்களா இருந்தாங்க. ஆவிக்குரியவர்களாவும் இல்ல, ஆவி அபிஷேகம் இல்லாதவர்களாவும் இல்ல. சும்மா நார்மல் பீப்புள், a moderate people, a lukewarm people. இப்படிப்பட்ட ஜனங்களா இருந்தபடினால தான் தேவனாகிய கர்த்தர் அவர் என்ன சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்துல, நான் வந்து கதவை தட்டுறேன். I'm just coming and knocking the door. ஒவ்வொருவரையும் கதவை தட்டுறாரு. Maybe it is a door of the church. திருச்சபையின் கதவா இருக்கலாம், அல்லது உங்களுடைய வீட்டின் கதவா இருக்கலாம், அல்லது உங்களுடைய இருதயமாகி உங்களுக்கு கதவா இருக்கலாம். But the Lord is coming and knocking the door. தட்டுறாரு. 1 2 3 Can I come in? Can I come in? உள்ள வரட்டுமா? உள்ள வரட்டுமா? உள்ள வரட்டுமா? நம்முடைய தேவன் is a very disciplined God. அவர் கதவை திறந்திருக்குன்னு தள்ளிக்கின்னு உள்ள வர மாட்டாரு. தட்டிட்டு உங்க பெர்மிஷன் கேட்டுட்டு தான் உள்ள வருவார். He will not intervene without your permission. உங்களுடைய சித்தம் இல்லாம, உங்களுடைய பெர்மிஷன் இல்லாம, உங்களுடைய அனுமதி இல்லாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கதவை புஷ் பண்ணிக்கிட்டு உள்ள வர மாட்டாரு. அவர் கேட்பார், கதவை தட்டுவார், தட்டிக்கிட்டே இருப்பார். வரட்டுமா? உள்ள வரட்டுமா? உள்ள வரட்டுமா? If you invite him, he will come. அல்லதான் இங்க என்ன வாசிக்கிறோம், அவர் சொல்றாரு வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, இதோ வாசற்படியில நின்று தட்டுகிறேன். அதுவும் எங்க டோர், வாசற்படியில நின்று தட்டுகிறேன். ஒருவனின் சத்தத்தை கேட்டு, our ears should be opened. ஏன் சத்தத்தை கேட்கணும்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கர்த்தர் தட்டுற சத்தமும் டிஃப்ரெண்ட். சில நேரங்களிலே ரோட்ல போறவங்களும் வந்து கதவை தட்டுவாங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில அப்பாவுடைய அந்த கார் சத்தம் கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன், கார் சத்தம், ஹார்ன் சத்தம் கேட்டாலே சொல்லிடுவாங்க, எங்க அப்பா வராங்க, இல்லை இவங்க வராங்க அப்படின்னு. பாஸ்டர் கூட சொல்லுவாங்க, சின்ன வயசுல அவங்க அப்பாவுடைய கார் ஹார்ன் சத்தம் அங்க ரோட்டு முனையில கேட்டாலே டக்குன்னு ஜன்னல் வழியா எகிரி குதிச்சு ஓடி வந்து அப்படியே புக்கு எடுத்து படிக்கிற மாதிரி படிப்பாங்களாம். எல்லாருமே அப்படி படிக்கிற மாதிரி நடிப்பாங்களாம். பிகாஸ் அந்த முனையிலேயே அந்த கார் சத்தம் கேட்டுரும், ஹார்ன் சத்தம் கேட்டுரும். ஸோ அந்த 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 டிஃப்ரெண்ட் வர்றவங்களுடைய சத்தம் ஒரு டிஃப்ரெண்டாக கேட்கும்ல, அதே மாதிரி தான் இங்க நம்ம கூட அறிந்து கொள்ளணும், யாரு தட்டுறா. ஒருவேளை பிசாசும் வந்து தட்டுவான், டக் 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 டக், வரட்டுமா வரட்டுமான். ஆனா பிசாசு தட்ட மாட்டான். யூஸ்வலா பிசாசு திறந்துட்டு உள்ள தள்ளிக்கிட்டு உள்ள வந்துடுவான். ஆனா என்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, he comes in with the permission of you. உங்களுடைய பெர்மிஷன், உங்களுடைய அனுமதியோடு கூட தான் உள்ள வருவார். அதனால அவர் என்ன சொல்றாரு, ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், உன் இருதயமாகிய கதவை திறந்தா, உன் வீட்டாகிய கதவை திறந்தா, உன் திருச்சபையாகிய கதவை திறந்தா, நான் என்ன செய்வேன், அவனிடத்தில் நான் பிரவேசித்து, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், I will come in. நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன். I will sup with him. நான் அவன் கூட சேர்ந்து போஜனம் பண்ணுவேன், அவன் கூட உட்கார்ந்துப்பேன். என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்ல? It's a wonderful, it is a close intimate relationship with God. அவரோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். This is kind of a செம்ம ஒரு பயங்கரமான ஒரு ரிலேஷன்ஷிப், இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் வித் ஜீசஸ். நம்ம அவரோட சத்தத்தை கேட்கணும், கதவை திறக்கணும்,
அவரை உள்ள அனுமதிக்கணும். உள்ள அனுமதிச்சுன்னா அவர் உங்களோடு கூட போஜனம் பண்ணுவாங்க, உங்களோடு கூட வீட்டை இருப்பாங்க, உங்களை விட்டு போக மாட்டாங்க. உங்களோடு கூட இருக்கும் பொழுது நிச்சயமா யாருமே அதுக்குள்ள வர முடியாது. ஏன்னா ஏற்கனவே someone is there. Who is there? Jesus is there. ஏசப்பா உங்க வீட்டுக்குள்ள இருக்காரு, உங்க இருதயத்துக்குள்ள இருக்கிறாரு, உங்க ஆலயத்துக்குள்ள இருக்கிறாரு. அதனால யாருமே உள்ள வரவே முடியாது. அதுக்கு மேல எவனும் வந்து கதவை தட்டவும் முடியாது. Because already who is there? Jesus is there. ஆனால் இந்த லவுதிக்கேய சபையோ 14 வசனத்துல வாசிக்கிறோம், லவுதிக்கேய சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில். இதுதான் இந்த சர்ச். இந்த லவுதிக்கேய சர்ச் எப்படி இருந்தது? நீ படிங்க, 7 படிங்க, 14 படிங்க. லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது. ஆமேன் என்கிறவர் சொல்லுகிறதாவது. ஆமேன் என்றது ஒரு பேரு. நம்ம சொல்றோம்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபத்தை எடுக்கிறோமே நல்ல பிதாவே ஆமேன். ஆமேன் என்று சொல்லுகிறதாவது. நம்ம அந்த ஆமேன் என்ற பேரை எப்படி யூஸ் பண்றோம்ல, இருங்க அதுக்கு ஒரு பாயிண்ட் வர. ஏன் ஆமேன் என்றதை யூஸ் பண்றோம் நான் சொல்றேன். நான் இந்த ஸ்டேட்டஸ்ல, இந்த வாட்ஸ்அப்ல, இந்த whatever it is, இந்த எந்த ஒரு போட்டோ போட்டாலும் எது போட்டாலும் பாருங்க, அதுக்கு கீழே உடனே என்ன போடுவாங்க தெரியுமா? ஒரு 2 கையை போடுறது ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனா அது கூட சேர்ந்து ஆமேன்னு போடுவாங்க. ஆமேன்ன்றது அர்த்தமே தெரியல, ஆனா எல்லாத்துக்குமே what we use ஆமேன் 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 ஆமேன். ஆனா இங்க என்ன வாசிக்கிறோம்? ஆமேன் என்று சொல்லுகிறதாவது. It is a name of God. வேதத்துல வாசிக்கிறோம், யாத்திராகமத்துல வாசிக்கிறோம், don't misuse the name of God. தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்யாத? வீணிலே வழங்காத, வீணிலே வழங்காதே. சோ இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறதுனா பாருங்க, ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது. So God has a name. What is his name? Amen. Amen. Amen is his name. So hereafter don't use the name of God in vain. Don't use the name of God in vain. Don't say like amen amen. எதுக்கு எடுத்தாலும் நம்ம ஆராதிக்கும் பொழுது ஆமென் ஆமென் இயேசுப்பா உம்மை துதிக்கிறோம் ஆமென் ஐயா ஆமென். கர்த்தருடைய வசனத்தை வாசிச்ச பிறகு ஆமென் என்று சொல்கிறோம், அப்படியே ஆக கடவுது என்று சொல்றோம். பட் ஆனா மற்ற நேரங்களில் இந்த ஆமென் போடுகிறதெல்லாம் இனி நம்ம செய்ய வேண்டாம். சரிங்களா? சரி, ஓகே. ஆமென் என்பவர் சொல்லுகிறதாவது என்ன சொல்றாரு? உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராவது அனலாவது இருந்தால் நலமாயிருக்கும் சொல்றாரு. என்ன சொல்றாரு இந்த லவோதிக்கேய சபைக்கு? உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். I know your deeds. Your works I know it. நீங்க எல்லாமே என்ன செய்றீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுடைய கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். உங்களுடைய கிரியைகள் எப்படி இருக்காம்? குளிரும் இல்ல அனலும் இல்ல. நீ குளிராவது அனலாவது இருந்தா நலமா இருக்கும். எதுலனா ஒண்ணுல இருப்பா. Don't be on the cat on the wall. ஒரு பூனைக்குட்டி ஒரு மதில் மேல இருக்கிறது, இந்த பக்கம் குதிக்குமா இல்ல இந்த பக்கம் குதிக்குமா, இந்த பக்கம் குதிக்குமா, அப்படி இல்ல. ஒண்ணு குளிராயிரு, ஒண்ணு அனலாயிரு. ரெண்டுத்துக்கும் நடுவில் இப்படி காலை விரிச்சிட்டு நிக்காதீங்க. ஆனா கர்த்தர் விரும்புகிறது எதை விரும்புறாரு? எப்படி இருக்கணுமா? ஆக்சுவலா நம்ம எப்படி இருக்கணும்? அனலா இருக்கணும். என்ன வேதத்துல வாசிக்கிறோம், என்ன வாசிக்கிறோம்? எப்பொழுதும் ஆவியிலே அனல் உள்ளவர்களா இருங்க, ஜெபத்துல தரித்திருங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, அப்பா அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எப்ப அப்படின்னா அனலா இருந்தாதான். You people, we have to be like a fire, not like a cold chill water. ஃபயரா இருக்கணும். அதான் கர்த்தர் விரும்புறார். இந்த லவோதிக்கேய சபை எப்படி இருந்தது? அனலும் இல்ல குளிரும் இல்ல. அடுத்தது சரி 16ல படிங்க. இப்ப என்ன சொல்றாரு? நீ இப்படி இருந்தீனா நான் என்ன பண்ணுவேன்? படிங்க. இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். பாருங்க என்ன சொல்றாருன்னு. நீ இப்படி அனலும் இல்லாம குளிரும் இல்லாம நீ வெது வெதுப்பா வாமா இருந்தீனா நான் உன்னை என்ன செய்வேன்? என்ன பண்ணுவேன்? வாந்தி பண்ணி போடுவேன். I will vomit you.
I will just spew out. வாமிட் பண்ணி போட்டுருவேன். ஏன் அப்படின்னா அனலும் இல்லை குளிரும் இல்லை. இதெல்லாம் ஒன்றில் இருக்கணும். ஒன்று குளிராவது இருங்க அல்லது அனலாவது இருங்க. ஏன்னா இப்படி தான் கர்த்தர் விரும்புகிறார். ஸோ அதனால தேவனாகிய கர்த்தர் இந்த திருச்சபை அப்படியா இருந்தது, இப்படி தான் இருந்தது. ஆகையினால நீ சரி அதெல்லாம் மீதியெல்லாம் நீங்கள் வீட்டில் படிச்சு போய் பாருங்க. அதனால தான் சொல்றாரு 19 படிங்க. நான் நேசிக்கிறவர்களையோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். பாருங்களேன், ஏசப்பா யார நேசிக்கிறாரோ அவர்களை என்ன செய்வாராம்? கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை வரும்பொழுது ஒருவேளை நமக்கு அது கடிந்து கொள்ளுதலா இருக்கலாம், ஒருவேளை நமக்கு அது சிச்சைக்குரிய காரியமா இருக்கலாம். ஊழியக்காரர் பேசும்பொழுது ஐயோ நம்மளை கடிஞ்சிட்டாங்க, நம்ம திட்டாங்க, வாட் எவர் இட் இஸ், கர்த்தர் கடிந்து கொள்ளுகிறார், கர்த்தர் நம்ம சிட்சிக்கிறார் என்ற அர்த்தம் என்ன அர்த்தம் அப்படின்னா, you know what is the meaning? That means Jesus loves us. கர்த்தர் நம்மை நேசிக்கிறார் என்ற அர்த்தம். அவர் நேசிக்கிற பிள்ளைகளை என்ன செய்வாரு? கடிந்து கொள்வார். அவர் நேசிக்கிற பிள்ளைகளை சிட்சிப்பார். Because God wants perfect. பர்ஃபெக்டான தேவனாகிய கர்த்தர் அவர். Is a perfect God. அவர் பரிபூரணமுடையவர். அந்த பரிபூரணமுடைய தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் எப்படி விரும்புவாராம்? பர்ஃபெக்டா இருக்கணும்னு விரும்புவார். பர்ஃபெக்ட். Is very much cared about the perfectness. நம்மளும் நீங்களும் நானும் பர்ஃபெக்டா இருக்குமா? Are we perfect in the sight of the Lord? That is very very important. தேவனாகிய கர்த்தர் அதை தான் விரும்புகிறார். Perfectness is very very important. அதுக்கு ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசிச்சு முடிப்போமா? அந்த பர்ஃபெக்ட்னஸை, தேவன் பர்ஃபெக்டா இருக்கிறார். சரி, இது முடிச்சிருவோம். அதனால தான் 20ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, நான் வாசற்படியில் நின்று தட்டுறேன். எனக்கு அருமையான கர்த்தரோட பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் என்று சொன்னா உங்களை கடிந்து கொள்வாரு, சிட்சிப்பாரு. அதுதான் அப்பாவுடைய வேலை. அப்பா எப்பவுமே பிள்ளைகளை கடிந்து கொண்டு சிட்சிக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் நல்லா வளரும். கொஞ்சிக்கிட்டே இருந்தோம்னா நிச்சயமா அது வளரவே வளராது. கடிந்து கொண்டு சிட்சிக்க வேண்டும், கண்டித்து கொண்டு சிட்சிக்க வேண்டும். நம்ம ஊரில் தான் நம்மளோட பிள்ளைகளெல்லாம் நீங்களாம் அடிக்கிறீங்க, தட்டுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. நான் ஒரு இடத்துல கேள்வி வந்து ஆஸ்திரேலியாவில் அமெரிக்காலெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் என்னுடைய அண்ணனோட பிள்ளைங்களை சின்ன பையன் அவனை அவங்க அம்மா அடிச்சிட்டாங்க. உடனே என்ன பண்ணிட்டாங்க, அதை பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு என்ன பண்ணாங்க தெரியுமா? எங்கள் அக்காவை போலீஸ் வந்து கூட்டு போயிட்டாங்க. ஏன் கூட்டு போயிட்டாங்க தெரியுமா? கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே போய் அந்த பையனை கேட்குறாங்க, what did your mother did? She beat me. ஏன் தெரியுமா? பையனை, சொந்த பெத்த பையனை அடிச்சிட்டாங்க. ஒரு அடி. ஏன் அழுதுகிட்டே இருக்கிறேன்னு. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன், உங்களுக்கு தெரியும் கிரிக்கெட் பிளேயரில் ரூபன் பால், அவங்களோட ஒய்ஃபு ஏரன், சின்ன பிள்ளை. அதனால அந்த ஊரில் எப்படின்னா, சின்ன பிள்ளைங்க மேலே கையை வைக்கக்கூடாது, அடிக்கக்கூடாது. அதுவும் சொந்த பிள்ளையாக அந்த கூட அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது. அடுத்தது 15-16 வயசுக்கு மேலே அந்த பிள்ளைங்க உங்க அப்பா அம்மா கூட இருக்கக்கூடாது. அவங்க தனியாக போய் வீடு எடுக்கணும், தனியாக வாழணுமா. 16 வயசுக்கு மேலே அந்த பிள்ளைங்க ஒரு பிள்ளை கூட அப்பா அம்மா கூட இருக்காது. ஐயோ என்னடா ஊறுது அப்படிதான் யோசிச்சேன். சில்ட்ரன் ஹாஸ் டு க்ரோ ஆன் தியர் ஓன். அப்பா அம்மாவுடைய தேவையே இல்லை, எந்த பர்மிஷனும் தேவையில்லை, கல்யாணம் பண்ணுறதுக்கும் பர்மிஷன் தேவையில்லை, எதுக்குமே தேவையில்லை. இவங்க கல்யாணத்துக்கு அப்பா அம்மா கெஸ்டாக வருவாங்களாம். வாட் எவர் கண்ட்ரி. நம்ம ஊரில் தான் பிள்ளைங்களை போட்டு சாத்து அடிச்சு. இது உண்மையாகவே இந்த தேசம் உண்மையாகவே ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம். பட் அரவுண்ட் தி வேர்ல்ட் பிள்ளைங்க மேலே கையை வச்சா அதனால தான் இப்படி சீர்கிட்டு போய் கிடக்குதுங்க. சில்ட்ரன்ஸ் ஆர் நாட் இன் த கண்ட்ரோல் ஆஃப் ஃபாதர் அண்ட் மதர். ஆனால் இங்கே ஏசப்பா சொல்கிறாரு, கடிந்து கொள்ளுதல், சிட்சிக்கிறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அவரை நேசிக்கிறவர்களை கர்த்தர் கடிந்து கொள்வார், சிட்சிப்பார். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஆகையினால தான் 5ல் விளையாதது 50ல் விளையாமான்னு கேட்பாங்கல்ல. தேவனாகிய கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். ஆகையினால எனக்கு அருமையான கர்த்தரோட பிள்ளைகளே, தேவன் ஒவ்வொருடைய இருதயத்தின் கதவை தட்டி கொண்டு இருக்கிறார். ஒருவேளை நீங்க பாவத்தில் இருந்தாலும் சரி, ஒருவேளை உங்களுடைய இருதயத்தை நீங்க திறக்க முடியாம ஏசப்பா உங்களுக்குள்ள என்டர் பண்ணாம இருக்கிறதுக்கு உங்களுடைய பாவங்களும் ஏசப்பாக்கு பிரியமில்லாத காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருந்தா, என்னைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ள வர மாட்டாரு. He will never come in and he will never come and sup with you.
உங்களோடு கூட போஜனம் பண்ண மாட்டாரு. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஏசப்பா, என்னோட இருதயத்திற்குள்ள, என் வீட்டுக்குள்ள, என் ஆலயத்துக்குள்ள, எனக்குரிய அப்பா, எனக்கு எல்லாவற்றுக்குள்ளோ நீங்க வாங்கப்பா. You always welcome, Lord. I invite you to come and dine with me, Lord. என்னோடு கூட நீங்க வந்து என்னோடு கூட போஜனம் பண்ணுங்கப்பா, என் கூட வாங்கப்பா என்று நம்ம சொல்ல வேண்டும். அதற்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம பரிசுத்தமா இருக்க வேண்டும். Be perfect as your father is perfect. நம்மளுடைய அப்பா எப்படிப்பட்ட தேவன்? Perfect தேவன். இன்னைக்கு 7/7ல, ஜூலை 7 பர்ஃபெக்ட் அல்ல? பர்ஃபெக்ட், பரிபூரணம். என்ன? இந்த பரிபூரணமான தேவனாகிய கர்த்தர் பரிபூரணமாய் உங்களுடைய இருதயத்திற்குள்ளே, பரிபூரணமாய் உங்களுடைய வீட்டுக்குள்ளே, பரிபூரணமாய் உங்களுடைய ஆலயத்துக்குள்ள உங்களுக்கு உண்டான எல்லாவற்றிலும் ஒரு பர்ஃபெக்ட்னஸ் வரும்போது everything will be perfect in the sight of the Lord. எடுத்து வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை வாசித்து முடிப்போமா? Come on, read it. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். பரலோகத்தில் இருக்கிற பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் எப்படி இருக்கணுமா? யா, இங்கிலீஷ்ல படிக்கிறேங்க நீங்க. Be ye therefore perfect, even as your Father which is in heaven is perfect. இங்கிலீஷ்ல பர்ஃபெக்ட்னு அழகா இருக்குல்ல? தமிழ்ல சர்க்குணரன் அப்படின்னு இருக்கு. சர்க்குணமா? சர்க்குணம். ஓகே, சர்க்குணம் இருக்கு. இங்க இங்கிலீஷ்ல be ye therefore perfect even as your Father which is in heaven is perfect. அதனால நாம் ஆராதிக்கிற தேவன், நம்முடைய தகப்பன் பர்ஃபெக்டான தேவனாகிய கர்த்தர். So as he is perfect, even we will be perfect in the sight of the Lord. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் கூட தேவனாகிய கர்த்தருடைய உங்களுடைய இருதயம், ஏசப்பா, ஒருவேளை மறைவான பாவங்கள் நீங்க ஏதாவது செய்திருந்தா, ஏசப்பாக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்திருந்தா, உங்களுடைய வாழ்க்கையில அனலும் இல்லை குளிரும் இல்லாமல் நீங்கள் வெது வெதுப்பா இருப்பீர்கள் என்று சொன்னா, இந்த நாளிலே, இந்த நாள் ஒரு தீர்மானம் எடுங்க. ஏசப்பா, நான் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் நான் இருக்கக்கூடாது. நான் அப்படி இருந்தேன்னா நீங்க என்னை வாந்தி பண்ணி போட்டுருவீங்கன்னு சொல்றீங்கப்பா. நான் அப்படி இருக்க வேண்டாம். I want to be perfect in the sight of the Lord. நீங்க பூரண சர்க்குணரா இருக்கிறது போல நானும் பூரண சர்க்குணரா இருக்கணும்பா. எனக்குள்ள நீங்க வந்து வாசம் பண்ணுங்க. என் இருதயமாகி என் கதவை நீங்க தட்டும் பொழுது I am ready, Lord, to open it, Lord. I want you to come and enter. எனக்குள்ள நீங்க வந்து போஜனம் பண்ண நான் விரும்புறேன்ப்பா. எனக்குள்ள வாங்கப்பான்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்குள்ள வருவார். அவர் வீட்டு இருப்பார். அவர் இருக்கிற இடம் பர்ஃபெக்டா இருக்கும். உங்களுக்குள்ள வந்துட்டாருன்னா he will make everything perfect. Amen. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடுவோமா? இந்த தேவ இந்த வார்த்தைக்காக, இந்த சத்தியத்திற்காக ஒரு நிமிஷம் கண்களை மூடி. Amen. Hallelujah. Oh mighty Lord. பரிசுத்த ஆவியானவரே, தகப்பனே, என் தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களோடு கூட பேசியிருக்கிறீங்கப்பா. எஸ் லார்ட், எங்கள் இருதயத்தின் கதவை நீங்க தட்டுறீங்க ஏசப்பா. எனக்கு அருமையான கர்த்தரோட பிள்ளைகளே, ஒருவேளை இந்த நேரத்துல கூட யாருக்குமே தெரியாம நான் இந்த பாவம்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாது, என் கணவனுக்கு தெரியாது, இல்லை என் மனைவிக்கு தெரியாது. But I'm in sin. I don't know how to come out of it. இந்த பாவத்திலிருந்து நான் எப்படி வெளியில வர்றது எனக்கு தெரியல ஏசப்பா. இந்த நாளிலும் கூட, இந்த பர்ஃபெக்டான டேல கூட உங்க அப்பா பூரண சர்க்குணரா இருக்கிறது போல எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மகனே மகளே, ஓ யாம சேரபூனி ஹோலி ஸ்பிரிட், நீங்களும் பூரண சர்க்குணரா இருக்க விரும்புகிறார். As the Father is perfect, He wants you to be perfect. நீங்களும் பர்ஃபெக்டா இருக்கணும். என் மகன் பர்ஃபெக்டா இருக்கணும், என் மகன் பர்ஃபெக்டா இருக்கணும், என் திருச்சபை பர்ஃபெக்டா இருக்கணும். என்ன அப்பா விரும்புறாரு. அனலும் இல்லாம குளிரும் இல்லாம வெது வெதுப்பா இருக்க வேண்டாம். ஏசப்பா சீக்கிரம் வராரு. ஏசப்பா சீக்கிரம் வராரு. Amen. Hallelujah. அப்படிப்பட்டவர்கள் இந்த வேலையில உங்களை ஒப்பு கொடுங்களேன். கண்ணில் மூடி சொல்லுங்க. Speak to your Father. Say, Lord, please forgive me, Lord. இருதயத்திற்குள்ள வாங்கப்பான்னு சொல்லுங்க.
உங்களால விட முடியாத பாவங்கள் ஏதாவது இருப்பினோ வாலிபர்கள் நீங்க என்கிட்ட வந்து சொல்லுங்க, உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். The Lord will deliver you from all the sins. The Lord wants you to be perfect, my dear brother, my dear sister. Oh, the Lord wants the church to be perfect in the sight of the Lord. என் திருச்சபை பூரண சர்க்குணரா இருக்கட்டும். நீங்க கதவை தட்டலதுப்பா, நீங்க உள்ள வந்து நீங்க வாசம் பண்றீங்கப்பா, எங்களோடு கூட நீங்க இருக்கிறீங்கப்பா, நீங்க தான்ப்பா எங்களோடு கூட போச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமென். கர்த்தர் நம்மை காண்கிறவரா இருக்கிறார். அவருடைய கண்கள் இந்த ஆலயத்தின் மேல நோக்கி கொண்டு இருக்கிறது. ஆமென். Holy Spirit, தேவனே நீ கண்ணோக்கும் என்னை காவலை நீங்குமே, பாவம் செய்தேன் பாவியானேன், பாதையை நான் மறந்தேன், பாசக்கரத்தால் பாவம் கழுவி பாசமாய் அணைத்தீரே, பாவம் செய்தேன் பாவியானேன், பாதையை நான் மறந்தேன், பாசக்கரத்தால் பாவம் கழுவி பாசமாய் அணைத்தீரே, தேவனே நீர் கண்ணோக்கும் என்னை காவலை நீங்குமே. Oh my God, oh my Lord, repent from the sin. Hallelujah. உன் பாவத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட வேண்டும். எனக்கு அருமையான வாலிப சகோதரனே சகோதரியே, Amen. Hallelujah. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார். அவருடைய வருகை மிக சமீபமா இருக்கிறது. Jesus is coming soon. Repent. Time is near. Hallelujah. உன் பாவத்திலிருந்து மறைவாய் இருக்கிற எல்லா பாவத்திலிருந்து விடுவிக்கிறவர் தேவனாகிய கர்த்தர். Amen. நீ அனலும் இன்றி குளிரும் இன்றி வெதுவெதுப்பாயிராதே. Amen. Hallelujah. The Lord wants you to be fire. Let the church be fire, Lord. Let the people be fire, Lord. Amen. அசுத்தங்கள் தீட்டான காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே விட்டு போடுங்கப்பா. பரிசுத்தர் வீட்டிற்கு இந்த ஸ்தலத்திற்குள்ளே பரிசுத்தம் 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 என்று எழுதப்படட்டும் ஐயா. Oh yes, hallelujah. உம்மை மறந்தேன், உலகத்தை சார்ந்தேன், உள்ளதெல்லாம் இழந்தேன், உதிரம் சிந்தியே உயிரை கொடுத்து உம்மோடன் சேர்த்தீரே. உம்மை மறந்தேன், உலகத்தை சார்ந்தேன், உள்ளதெல்லாம் இழந்தேன், உதிரம் சிந்தியே உயிரை கொடுத்து உம்மோடன் சேர்த்தீரே. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? இப்ப பரிசுத்த நற்கருணை ஆராதனைக்குள்ளாய் நாம் கடந்து செல்ல போகிறோம். Oh yes, hallelujah. என்னை ஒரு விசை பரிசுத்தப்படுத்துங்க என்று சொல்லுமா? Oh make me holy Lord. உம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை, பரிசுத்த தெய்வத்துடைய ரத்தத்தை உங்க மாம்சத்தை நான் உட்கொள்ள போகிறேயா. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் என் வாழ்க்கையில இருந்து எடுத்து போடுங்கப்பா. என் நெஞ்சம் என்றும் துயரத்தை எண்ணி துடித்து தவிக்குதே. என்னை என்றும் ஏந்தி தாங்கும் கிருபை நாதரே. என் நெஞ்சம் என்றும் துயரத்தை எண்ணி
காக்கும் என்னை கவலை நீங்குதே. Thank you Lord. இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் நீர் எங்களோடு கூட பேசினீர் ஐயா. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின்படி அப்பா, நீங்க வாசல் படையில நின்று கதவை தட்டுறீங்கப்பா. ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா அப்பா நான் உள்ள பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான்னு நீங்க சொல்லிருக்கிறீங்க ஐயா. எங்களுடைய கதவை நீங்க தட்டி கொண்டு இருக்கிறீங்க. நாங்களுடைய சத்தத்தை கேட்டு உங்களை we invite you Lord. Unless we invite you will never interfere Lord. ஆமாப்பா, உம்மை நாங்கள் வரவே இருக்கிறோம். நீங்க வாங்க, நீங்க வீட்டு இருங்க, நீங்க எங்க கூடயே இருங்க, எங்களோடு கூட இருங்கப்பா. எங்களோடு கூட நீங்க இருந்தா பெரியவர் எனக்குள்ள, பெரியவர் எங்களுக்குள்ள அப்பா. எந்த தீங்கும் எதுவுமே வராது ஐயா. தகப்பனே, நாங்கள் ஆனல்ல உள்ளவர்களா எங்களை மாற்றுங்க. இந்த புதிய மாதம், இந்த ஜூலை மாதம், இந்த 7வது மாதத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தின்படி என் தேவனாகிய கர்த்தர் எல்லா பரிபூரண ஆசீர்வாதமும் ஆண்டவரே தகப்பனே ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து எங்களுக்கு வருகிறது ஐயா. உமக்கு நன்றி நன்றி நன்றி. இந்த நாள் வார்த்தையின்படி பரிபூரணமான தேவனாகிய கர்த்தர் சர்க்குணம் உள்ளவர் அப்பா. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். தொடர்ந்து ஆவியானவர் நீ நடத்துங்க, பரிசுத்த நற்கருணைக்கு எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. ஏசப்பாமுக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் நாங்கள் பானம் பண்ண போகிறோம். கர்த்தர் எங்களை உயிர்ப்பித்து பரிசுத்தப்படுத்தும், எங்களை தகுதிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாம் மன்னித்து எங்களை உயிர்ப்பித்து நடத்தும். இயேசுவின் நாமத்தினால ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஜெபிக்கலாம். வலது கரத்தை உயர்த்தி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம். தேவரே, இந்த ஆராதனை முழுவதுமாக எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்தீர். ஸ்தோத்திரம். இந்த மாம்சத்தை புசிக்க ரத்தத்தை பானம் பண்ண ஒரு உன்னத பலனை பெற்றுக்கொள்ளும்படி எங்களை தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபை அவர்களை மறைத்து கொண்டதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. தேவரீர் ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுத்து நடத்துகிறேன். பரிசுத்த ஆவியாகிய தேவன் அவருடைய அபிஷேகத்தை அற்புத சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து ஆண்டவரே தேவ கிருபைக்குள் மறைத்து அவருடைய கரத்தின் பிரயாசங்கள் ஆண்டவரே அவருடைய தொழில்கள் அவருடைய பிசினஸ்கள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து தயவிற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் எல்லா பலவீனங்களிலிருந்து விடுதலை ஆக்கினதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. கடன் பிரச்சனைகள் கடன் பாரங்கள் எல்லாம் நீங்குபடியா ஜெபிக்கிற ஐயா. நீயோ கடன் வாங்குவதில்லை, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாயின்னு சொல்லி இந்த ஆசீர்வாதம் இப்படி ஜனத்து மேல் இறங்கட்டும் ராஜா. இப்படி பிள்ளைகள் மேல் இறங்கட்டும், வாக்கு தத்துவங்கள் இறங்கட்டும் ராஜா. ஆசீர்வதியும் கிருபைக்குள் போடிக்கொள். பிள்ளைகளை ஆசீர்வதியும், சிறு பிள்ளைகள் மேலோட கிருபை இருக்கட்டும். இப்படி கரம் தாயவு இப்படி ஆசீர்வாதம் பெருகும்படியா ஜெபிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக, எல்லா மகிமையை எடுத்துக்கொள்ளும். இன்னும் ஏராளமான ஆத்துமக்களை கொடுப்பீராக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் வருவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியாருடைய அன்னைக்கும் தேவ சமாதானம் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் உங்களோடு கூட உங்களோடு கூட உங்கள் பிள்ளைகளோடு குடும்பத்தோடு கூட என்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். God bless you, God bless you.